டிராகன் மூவிக்கான செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. நெசிபையா மூவிக்கான புக்கிங்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிட்டு காதலிக்க நேரமில்லை படத்துக்கான புக்கிங்ஸும் ஸ்டார்ட் ஆயிட்டு 2 படமும் ஜனவரி 14 ரிலீஸ் ஆகும். ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் ஜனவரி 14 ஈவினிங் 6 மணிக்கு வரப்போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. அண்ட் ஒரு சில செலக்டட் தியேட்டர்ஸ்லயும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பிளே ஆகும். தளபதி 29 படம் பகவந்த் கேசரியோட ரீமேக்கு நிறைய நியூஸ் எல்லாம் வந்துச்சு. நான் இது கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லிருப்பேன். ஆனா இப்ப கன்ஃபார்ம் ஆகுற மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த படத்தோட டைரக்டர் நிறைய தளபதியை பத்தி பேசுறாரு. அண்ட் அவர் ஒரு படம் தளபதி வச்சு எடுக்க இருந்ததாவும் அந்த படம் மிஸ் ஆயிட்டுங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அது முக்கியமா ரீமேக் படம்னு சொல்றாங்க. அது பகவந்த் கேசரி படம் தான் சொல்லப்படுது. அந்த படத்தை விஜய் 5 டைம் பார்த்தாராம். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தளபதி 29 படம் பகவந்த் கேசரியோட ரீமேக்கா இருக்கதான் வாய்ப்பு அதிகம்னு தோணுது. என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யாவோட வாடிவாசல் மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மூவில ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போறதா நியூஸ் இப்போ வந்திருக்கு. ஜெயிலர் 2ல சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், மோகன்லால் எல்லாம் இருப்பாங்களான்னு கேட்டிருக்காரு. பார்ட் 1ல இருந்து எல்லாரும் இருப்பாங்க. அதுல செத்து போனவங்கள தவிர. விக்ரம் 3யோட எல்சிஏ முடியுமா இல்ல அதுலயும் லீட் இருக்குமான்னு கேட்டிருக்காரு. அதோட முடியும்னு தான் லோக்கி சொன்னாரு. சோ லீட் எல்லாம் இருக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அரண்மனை 5 இந்த வருஷம் வருமானு கேட்டிருக்காரு. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆக வேணா வாய்ப்பு இருக்கு. ஆனா வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. கார்த்தி அண்ட் சூர்யாவுக்கு அடுத்து வரக்கூடிய பெரிய பட்ஜெட் படம் பத்தி கேட்டிருக்காரு. சூர்யாவுக்கு வாடிவாசல், வேல்பாரியில அவர் இருக்காரான்னு தெரியல. அவர் இருந்தா அதான் பெரிய பட்ஜெட். வாடிவாசலை விட கார்த்திக்கு சர்தார் 2 பெரிய பட்ஜெட். சங்கருக்கு அடுத்த படம் வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. இந்தியன் 3 வச்சுதான் அது சொல்ல முடியும். ஏன்னா இந்தியன் 3 ஆல்ரெடி பாதி எடுத்த படம். சோ மிச்ச படத்தை கண்டிப்பா எடுப்பாங்க. அது ஹிட் ஆச்சுன்னா சங்கருக்கான வாய்ப்புகள் குறையாது. கிங்ஸ்டன் பட்ஜெட் 25 கோடி கிட்டன்னு சொல்றீங்க. அந்த பட்ஜெட்டை வச்சு எப்படி இவ்வளவு சூப்பரா விஎஃப்எக்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காரு. படத்துக்கு மட்டும் செலவு பண்ண முடியும். பென்ஸ் மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டான்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியல. நான் ஸ்டார்ட் ஆனா சொல்றேன். மெட்ராஸ்கரன் மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. இந்த மூவிக்கான வசூல் ட்ராக் பண்ணல. ஃபைனல் ரிப்போர்ட் வந்தா சொல்றேன். பிரபாஸ் அவருக்கு ஹை பட்ஜெட் மூவிஸா வாங்கிக்கிறாரான்னு கேட்டிருக்காரு. ஹை பட்ஜெட் மூவிஸ் தான் அவருக்கு வரவே செய்யுது பாகுபலி 2க்கு அப்புறமா. சோ அவர் தேடி போகல, தானாவே அப்படிதான் வருது. வணங்கான் அண்டு கேம் சேஞ்சரோட ரெஸ்பான்ஸ் பத்தி கேட்டிருக்காரு. வணங்கானுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. கேம் சேஞ்சருக்கு தான் ஆவரேஜா இருக்கு. ரெட்ரோ படம் எவ்வளவு தியேட்டர்ல வரும், கங்குவா மாதிரி ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. இல்ல அந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகாது, கம்மியா தான் வரும். கங்குவா படமே சொன்ன அளவுக்கு கொண்டு வரல. 10,000 ஸ்கிரீனுக்கு மேல அவங்க சொன்னாங்க. ஆனா ரிலீஸ் ஆனது அதுல பாதி தான். ஏன் அதை கம்மி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன் தெலுங்கு மூவிலாம் இப்ப நல்லா இருக்க மாட்டேதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நான் என்ன நண்பா சொல்றது, டைரக்டர்ஸ் அப்படி படம் எடுக்கிறாங்க. தமிழ்லயுமே பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 10 படம் தான் நல்ல படம் வருது. தெலுங்கு மட்டும் குறை சொல்ல முடியாது. விடாமுறிச்சி ட்ரெய்லர் பொங்கலுக்கு வருமானு கேட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். தெலுங்கு ஹீரோஸோட ஃபர்ஸ்ட் டே வசூல் அதிகமா இருக்கு. இதுக்கு காரணம் ஃபேன் பேஸா, ப்ரமோஷனா இல்ல கலெக்ஷனே பொய்யான்னு கேட்டிருக்காரு. நிறைய தெலுங்கு ஹீரோஸ் நார்த் இந்தியா மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. சோ அதனால அந்த ஹீரோஸோட ஃபர்ஸ்ட் டே வசூல் தமிழ் ஹீரோஸோட ஃபர்ஸ்ட் டே வசூலை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அண்ட் இதையும் தாண்டி தெலுங்கு மார்க்கெட் தமிழ் மார்க்கெட்டை விட பெருசு. அதுவும் ஒரு ரீசன். கேம் சேஞ்சரோட வசூல் உண்மையான கேக்குறீங்க. ட்ராக் ரிப்போர்ட் வந்து 80 கோடி கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வைட் கலெக்ஷன். ஆனா 186 கோடி ஃபர்ஸ்ட் அபிஷியல் ரிப்போர்ட். 100 கோடி வித்தியாசம் இருக்கு. எப்பவுமே ட்ராக் ரிப்போர்ட்டுக்கும் அபிஷியல் ரிப்போர்ட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். நான் சொல்லிருப்பேன் அந்த வித்தியாசம் 10-20 கோடி இருக்கும். ஆனா 100 கோடி எல்லாம் இருக்காது. சோ அதனாலே இந்த வசூல் ஃபேக் நிறைய பேர் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி கமெண்ட்டுக்கு சொன்னேன்ல, தெலுங்கு மூவிஸோட ஓப்பனிங் டே வசூல் பெருசா வர காரணம் நார்த் இந்தியா மார்க்கெட்னு. அது இந்த படத்துக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா ட்ராக் ரிப்போர்ட் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த படத்துக்கு. AK 24 அடுத்த வருஷம் வருமானு கேட்டிருக்காரு. ஆமா அடுத்த வருஷம் வந்துரும். மதகஜராஜா படத்துல இறந்தவங்க யார் யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காரு. இவங்க தான் பாத்துக்கோங்க. கங்குவா படம் ஹிந்தி OTTல வந்துட்டான்னு கேட்டிருக்காரு. இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்க்கும்போது அமேசான் பிரைம்ல காட்டல. குபேரா மூவிக்கு அப்டேட் கேட்டிருக்காரு. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் அப்டேட் இந்த படம் பத்தி ரீசெண்டா ஒன்னும் வரல. ஆனா ரிலீஸ் டேட் அப்டேட் சீக்கிரமே வரப்போகுது. இந்த மூவிஸ்க்கு அப்டேட் இப்போதைக்கு இல்ல. நான் வந்தா சொல்றேன். இதை பத்தி நான் தனி வீடியோ போடுறேன். இதெல்லாம் இன்னைக்கான ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ். சோ கொஞ்சம் நோட் பண்ணி பாத்துக்கோங்க. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து இது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. கமல் பக்கத்துல இருந்தது விஜய் தான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது யாருன்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.